கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை அடாவடித்தை உண்மையாக கண்டிக்கின்றோம். போராடுவோம் 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 காந்தி புகழை காத்திட இறுதி வரை போராடுவோம். மோடி அரசு பிஜேபி அரசு சுதந்திர போராட்ட வரலாறுகளை மாற்றி எழுத முயலாது. விடைக்காது மோடி அரசு பாசிச அரசு இந்தியா நாட்டில் மக்களிடம் வெறுப்பு அரசையை விதைக்காது. பிஜேபி அரசு பாசிச அரசு பிஜேபி அரசு பாசிச அரசு பிரிக்காது பிரிக்காது இந்தியா நாட்டின் மக்களை மதத்தின் பெயரால் பிரிக்காது. மோடி அரசு RSS அரசு மோடி அரசு RSS அரசு. என்னுடைய பெயர் நீலகண்டன். நான் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையின் பிரிவின் கீழ் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி மோடி அரசை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி ஓசூர் சார் ஆட்சியர் முன்பு அலுவலகத்தின் முன்பிலே நடைபெற்றது. மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியிலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் பொழுது ஏழை கிராமப்புற பெண்களுக்காக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தி என்ற பெயரிலே உருவாக்கினார். ஆனால் இன்று பிஜேபி அரசானது அந்த திட்டத்தை சீர்குலைக்கும் வகையிலே அந்த பெயரை மாற்றி அந்த திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்டித்து இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த பிஜேபி அரசானது தொடர்ந்து மக்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது கூட உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட இன்று போன ஞாயிற்றுக்கிழமை பார்லிமெண்ட் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை நடந்தது கிடையாது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மிரட்டலை கண்டு பயந்து அவருக்காகவே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மத்தியிலே ஆளுகின்ற இந்த பிஜேபி அரசானது அவருக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்று பாராமல் பாராளுமன்றத்தை கூட்டி 53 லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை பேசியிருக்கிறார்கள். அதுவும் எப்படி? அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நாம் வரி செலுத்த வேண்டாம், ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய பொருட்களுக்கு நாம் 18% வரி கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய துரோகம் அல்லவா இந்திய நாட்டு மக்களுக்கு? இதையெல்லாம் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று சிறப்பான முறையிலே நாங்கள் நடத்தி கொண்டு முடித்திருக்கின்றோம். வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றோம். இன்னைக்கு மாவட்ட இது செப்பரேட் மனு கொடுத்துருக்கீங்க, என்னன்னு கொடுத்துருக்கீங்க? மனு கொடுக்கலீங்களா? இல்ல, ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணோம். இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும் தான் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த பிஜேபி அரசு பொதுமக்களை ரொம்ப துன்புறுத்துவதை பேரை கண்டித்து கண்டிப்பாக இந்த தீர்மானத்தின் முடிவிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவிலே அடுத்த பிரதமராக திரு ராகுல் காந்தி அவர்களை கண்டிப்பாக அமர வைப்பது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். என்னென்ன தீர்மானம் போட்டாங்க? ஆர்ப்பாட்டம்னா இந்த மாதிரி